காட்டூருக்கு அடுத்தால இருக்கக்கூடிய நம்ம திருவரம்பூர்ல இருந்து ஜஸ்ட் 5 to 7 மினிட்ஸ் நம்ம ப்ராஜெக்ட்டுங்க. 5 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க இன்னைக்கு பல கோடி அறுவடை பண்றாங்க. 40 அடி பிளாக் டாப் ரோடு கொடுத்திருக்கோம். ரோடுகளுக்கு ரெண்டு பக்கமும் நம்ம வந்து அவனி ட்ரீஸ் கொடுத்திருக்கோம். சோலார் பவர்டு லைட்ஸ் கொடுத்திருக்கோம். இபி கனெக்ஷனுங்க பிரம்மாண்டமா ஆச்சு. வித் செக்யூரிட்டி கார்டு நம்ம கொடுத்திருக்கோம். 24/7 கொடுத்திருக்கோம். இந்த கேட்டட் கமிட்டில இந்த டிடிசிபி ரெரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்ல நம்ம அத நம்ம டேப் நம்ம வீட்டுக்கு முன்னாடி அப்படி திறந்தோம் அப்படினா அப்படி பம்ப் செட் மாதிரி தண்ணி பாஞ்சி விடுறத நம்ம கண்கூடா பார்த்து ஒரு பாசிட்டிவ் வைபா இருக்குங்க. சோ அதே மாதிரி சுத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா வீடுகளுக்கு மத்தியில தான் சைட்டே வந்து லொகேட் ஆயிருக்கு. ஃபேமஸான அந்த ஃபெமிலியர் ஸ்கூல் வந்து மான்ஃபோர்ட் ஸ்கூல், அது ரொம்ப அருகாமையில இருக்குது. ஜமால் முகமது காலேஜ் அப்படிங்கிற 15 to 20 நிமிடங்கள் நம்ம ரீச் பண்ணலாம். சொல்ல போனா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி NIT சொல்லுவாங்கல்ல, அந்த காலேஜுக்கு அப்படியே பேக் சைடு நம்ம சைட்டுங்க. எல்லாமே வந்து ஒரு ரீச்சபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்குது. இன்னைக்கு இந்த இடத்துல எனக்கு ஒரு ரெண்டல் இன்கம் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கூட இதுல வீடு கட்டி இங்க ரெண்டலுக்கு நம்ம விடலாம். 1000 ஸ்கொயர் ஃபீட் மேல நீங்க புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 கிராம் கோல்டு காயினுங்க. 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கீழே நீங்க புக் பண்ணீங்க அப்படின்னா பிராண்டட் பிரீத்தி மிக்ஸி நம்ம கொடுத்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் சசி டால்கீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம திருச்சியில் விஐபியோட அடுத்த பிரம்மாண்டமான ஒரு ப்ராஜெக்ட் சைட்டு தாங்க வந்திருக்கோம். நம்ம கூட சார் இருக்காங்க. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஃபைன், சூப்பருங்க. ஓகே, நம்ம ப்ராஜெக்ட் சைட் வந்து எங்க லொகேட் ஆயிருக்கு, என்ன ப்ராஜெக்ட் இது அப்படிங்கிறது சொல்லி. ஸோ நம்ம ப்ராஜெக்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு திருச்சியில பால் பண்ணைங்க, திருச்சியில தஞ்சாவூர் ரோட்ல இருக்கக்கூடிய பால் பண்ணைய தெரியாதவங்க இருக்க முடியாது. திருச்சியோட நுழைவாயில் மாதிரி மாறிடுச்சு. அது பால் பண்ணைங்கிறது ஒரு பிரைம் ஸ்டாப்பிங் ஆயிடுச்சு. வேற லெவல்ல டெவலப்மெண்ட்ங்க. இன்னைக்கு திருச்சிக்கு எப்படி தில்லை அதே மாதிரி பால் பண்ணை டு காட்டூர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. சோ பால் பண்ணையை தெரிஞ்சவங்க இந்த ஏரியாவை மறக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்த ஏரியா வந்து எழில் நகருக்கு அடுத்தா இருக்கக்கூடிய பொன்னகர்ல இந்த ஏரியா இருக்குங்க. இந்த ப்ராஜெக்ட்டோட நேம் விஐபி வந்தனம். ஓகே, எவ்வளவு ஏக்கர் ப்ராஜெக்ட் இது? எவ்வளவு சைட் சார் இங்க அலாட் பண்ணிருக்கோம்? சோ கிட்டத்தட்ட ஃபேஸ் 1 வந்து கம்ப்ளீட்டா லான்ச்சிங் பண்ணி ஒரு குறிப்பிட்ட காலத்திலே சோல்ட் அவுட் ஆகி இப்போ ஃபேஸ் 2 வந்து இன்னைக்கு தான் நம்ம லான்ச் பண்றோம். சோ இன்னைக்கு லான்ச் பண்றதுனால புதுசா பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் பிளாட் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 40 ஃபீட் வைட் ரோட்ல எடுக்கலாம், இல்ல 33 ஃபீட் ரோட்ல எடுக்கலாம். ஃபேஸ் 2ல வந்து கிட்டத்தட்ட 219 to 222 பிளாட்ஸ்கள் வந்து இருக்குது. சோ அதுல ABC பிரீமியம் அப்படி நம்ம பிரிச்சிருக்கோம். ஓகே, அவங்க கேக்குற மாதிரி கார்னர் பிளாட்ஸா இருக்கட்டும், நார்த் ஃபேசிங், ஈஸ்ட் ஃபேசிங் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லையா? கஸ்டமருக்கு கார்னர் வேணும் அப்படின்னா கார்னர் இன்னைக்கு நம்ம கொடுக்க முடியும். 20 பிளாட்க்கு மேல ஆன் ஸ்பாட் புக்கிங் போய்கிட்டே இருக்கு. அவ்வளவு பிரைம் லொகேஷன்ல இருக்குது. சரி, இங்க வந்து அந்த அப்ரிசியேஷன் எப்படி சார் இருக்கும்? சார் பொதுவாவே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பால் பண்ணையில 33 வருடங்கள், நான் என்னைக்குமே சொல்றேன், ஒரு தலைமுறை. ஓகே, எப்படி ஒரு குழந்தைக்கு ஒரு தலைமுறைக்கு எஜுகேஷன் கொடுத்து அந்த குழந்தைய எஜுகேஷன் லெவல்ல நாலேஜ் லெவல்ல வளர்ச்சி அடைய செய்றாங்களோ அதே மாதிரி இன்னொரு புறத்துல ஒரு நிலத்தை வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா பினான்சியலா அது என்னவாயிரும், நல்ல ஸ்ட்ராங் ஆயிரும். சோ அந்த வகையில ஒரு தலைமுறை 33 வருடங்களுக்கு முன்னாடி பால் பண்ணையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க 5 லட்சம் 6 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க இன்னைக்கு கோடிகள்ல அதை அறுவடை செய்யறத நம்ம பார்க்க முடியுது. பால் பண்ணைக்கு அடுத்தாக்குல வந்த வளர்ச்சி தான் அரியமங்கலம், அரியமங்கலத்துக்கு அடுத்தாக்குல வந்ததா காட்டூருங்க. திருச்சியில தில்லை நகர் தான் வளர்ச்சி அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்ததை அப்படியே மாத்தி எது காமிக்குது அப்படின்னா காட்டூர் காமிக்குதுங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சி, கமர்ஷியல், ரெசிடென்ஷியல் அப்படின்னு சொல்லி இன்னும் மான்ஃபோர்ட் ஸ்கூல் அண்ட் பிஹெச்ஐ இண்டஸ்ட்ரி அப்படி அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் பார்க்க முடியுது. காட்டூருக்கு அடுத்தால இருக்கக்கூடிய நம்ம திருவரம்பூர்ல இருந்து ஜஸ்ட் 5 to 7 மினிட்ஸ் நம்ம ப்ராஜெக்ட்டுங்க. ஓகே, ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சியோட பிரைம் லொகேஷன் தான் இது. நீங்க வந்து திருச்சியில இருக்கீங்க அப்படின்னா சிட்டிக்குள்ள இன்னைக்கு வாங்கவே முடியாத இடம். என்ன ரேட் சார் போயிட்டு இருக்காங்க சார்? நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. நீங்க திருவரம்பூர்ல 5 to 6 நிமிடங்கள் நீங்க உங்க வாங்க வரதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்க விசாரிச்சுட்டு வாங்க. என்ன அப்படின்னா 10 வருடங்களுக்கு முன்னாடி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட், பஞ்சப்பூர் அப்படிங்கிற ஒரே ஒரு நேமுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க 5 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க இன்னைக்கு பல கோடி அறுவடை பண்றாங்க. சோ நான் ஏன் இதை இங்க குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கும் தஞ்சாவூர் நேஷனல் ஹைவேக்கு இடையில போடப்பட்ட அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து ஜஸ்ட் 3 மினிட்ஸ் ஆகுது இடம். சோ 10 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இனங்கண்டு பிடிச்சி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னைக்கு அறுவடை செய்றாங்களோ சோ இந்த இடத்துல கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இதோட வளர்ச்சியை நீங்க பிரம்மாண்டமா பார்க்க முடியும். சார், இந்த ப்ராஜெக்ட் சைட்ல வந்து பேசிக் அம்யூனிட்டிஸ் நம்ம என்னென்ன கொடுத்துருவோம் சார்? 40 அடி பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்கோம். ஓகே, ரோடுகளுக்கு ரெண்டு பக்கமும் நம்ம வந்து அவனி ட்ரீஸ் கொடுத்துருக்கோம். சோலார் பவர்டு லைட்ஸ் கொடுத்துருக்கோம். இபி கனெக்ஷனுங்க. தமிழ்நாடு இபி டிபார்ட்மெண்ட் இருந்து இழுத்து கொண்டு வரப்பட்ட இபி கனெக்ஷன் நம்ம கண்கூடா பார்க்க முடியுது. சரிங்களா? உள்ள வரும்போதே பிரம்மாண்டமான ஆர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். பிரம்மாண்டமான ஆட்சி வித் செக்யூரிட்டி கார்டு நம்ம கொடுத்துருக்கோம். 24/7 கொடுத்துருக்கோம். சார், அது மட்டும் இல்லாம உள்ள வரும்போதே பார்த்தேன் அந்த தண்ணி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இங்க பிரச்சனையே இல்லை போலயே. இண்டிவிஜுவலா எல்லா பிளாட்லயும் கொடுத்துருக்கோம். ஆமா, இது ஏன் அப்படின்னா நம்ம விஐபில ஸ்டாண்டர்டா கொடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ்ல ஒண்ணுதான் வாட்டர் ஃபெசிலிட்டி. என்ன அப்படின்னா இங்க 65,000 லிட்டர் ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் கொடுத்து
அங்க இருந்து டேப்பை இழுத்துட்டு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் நம்ம டேப் கனெக்ஷன் எப்படி கவர்மெண்ட்ல ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயும் கொடுப்பாங்களோ இந்த கேட்டட் கமிட்டில இந்த டிடிசிபி ரெரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்ல நம்ம அதை நம்ம டேப்பை நம்ம வீட்டுக்கு முன்னாடி அப்படி திறந்தோம் அப்படின்னா அப்படி பம்ப் செட் மாதிரி தண்ணி பாஞ்சு விடுறத நம்ம கண்கூடா பார்த்து ஒரு பாசிட்டிவ் வைபா இருக்குங்க. சார் இந்த ப்ராஜெக்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளாட்ஸ் வந்து சால்ட் அவுட் ஆயிட்டே இருக்கு. இதை வந்து எப்படி வந்து கனெக்டிங்னா சுத்தி என்னென்ன மாதிரியான பிளேசஸ்லாம் இருக்கு சார்? இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ரெசிடென்ஷியல் ஏரியாக்கு மத்தியில நம்ம கொடுக்கப்பட்ட ரொம்ப ரேரான ப்ராஜெக்ட்ல இது ஒன்று. பொதுவாகவே ஒரு டிடிசிபி கேட்டட் கமிட்டி டவுன்ஷிப்லாம் கொடுக்கணும் அப்படின்னா ரெசிடென்ஷியல் ஏரியால இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி தான் கொடுக்க முடியும். ஏன்னா அங்கதான் லார்ஜ் ஸ்பேஸ் ஆஃப் லேண்ட் அவைலபிளா இருக்கும். பட் இது என்னன்னா ஒரு மிராக்கிளா என்ன ஆச்சு அப்படின்னா நமக்கு இது கிடைச்சிருக்குது. விஐபி அப்படிங்கிற பிராண்டுக்காக இது கிடைச்சிருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னா ரெசிடென்ஷியல் ஏரியாக்கு ரெசிடென்ஷியலுக்குள்ளேயே நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பா. ஸோ அதனால பார்க்க நீங்க வந்து சைட்டுக்குள்ளேயே வீடு கட்டி கஸ்டமரை குடியேறதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதே மாதிரி சுத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா வீடுகளுக்கு மத்தியில தான் சைட்டே வந்து லொகேட் ஆயிருக்கு. நியர்பை ஸ்கூல் காலேஜ் ஃபெசிலிட்டிஸ்லாம் என்னென்ன சார்? ஸோ மான்ஃபோர்ட் ஸ்கூல் ரொம்ப ஃபேமஸான அண்ட் ஃபெமிலியர் ஸ்கூல் வந்து மான்ஃபோர்ட் ஸ்கூல். அது ரொம்ப அருகாமையில் இருக்குது. கவர்மெண்ட் பாலிடெக்னிக் அண்ட் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஒரு 4 to 5 நிமிடங்களை ரீச் ஆகலாம். ஜமால் முகமது காலேஜ் அப்படிங்கிற 15 to 20 நிமிடங்கள் நம்ம ரீச் பண்ணலாம். பிஹெச்எல் அதை சார்ந்த மருத்துவமனை கல்லூரிகள் அண்ட் ஸ்கூல்ஸ் அப்படி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ரீச்சபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்குது. சார் இன்னைக்கு திருச்சியில ஒவ்வொரு ஏரியாவும் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பீக்ல போகுது அப்படிங்கிறது பார்க்கும்போதே தெரியும் நம்மளுக்கு. இங்க எப்படி இருக்கும் சார் அப்ரிஷியேஷன்? பொதுவாகவே திருச்சி அப்படின்னா மதுரை ரோட்டை நோக்கி கஸ்டமர்ஸ் எல்லாமே இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே போறதை நம்ம பார்க்க முடியும். மதுரை ரோட்லயே நாங்கள் ப்ராஜெக்ட் போட்டுருக்கிறோம். அங்கே ரொம்ப பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட்லாம் பண்ணி சோல்ட் அவுட் பண்ணிருக்கிறோம். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் மதுரை ரோட்ல இப்போ பண்றது புத்திசாலித்தனமான இன்வெஸ்ட்மெண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கமர்ஷியல் தவிர எது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் எக்ஸ்பென்சிவ் நான் சொல்லுவேன். கமர்ஷியல் ஒரு ராஜ் கட்ட போறீங்க இல்லைன்னா ஒரு ஹோட்டல் கட்ட போறீங்க இல்ல அப்படின்னா வெவ்வேறு கமர்ஷியல் பர்பஸ்க்காக அங்க வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து ஈல்டு கொடுக்கும். அதனால பேலன்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல சார் ரெசிடென்ஷியல் அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு சொல்றேன் கஸ்டமர்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா என் கஸ்டமர்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இது சரியான பிளேஸ். ஏன் அப்படின்னா 10 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி பஞ்சப்பூர் அப்படிங்கிற நேமுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி நான் இப்ப சொல்றேன் ஒன்லி பஞ்சப்பூர் டு தஞ்சாவூர் நேஷனல் ஹைவே கனெக்டட் பண்ணக்கூடிய அவுட்டர் ரிங் ரோடுங்க. அது துவாக்குடி டோல் பிளாசா பிஹெச்எல் டவுன்ஷிப் இதுக்கு மத்தியில தான் இந்த சைட் இருக்குது. சொல்ல போனா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ஐடின்னு சொல்லுவாங்கல்ல அந்த காலேஜுக்கு அப்படியே பேக் சைடு நம்ம சைட்டுங்க. கண்டிப்பா சார். இது ஆக்சுவலா அந்த ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குங்க. திருச்சி பொறுத்த அளவுக்கு சென்னை எப்படி இருக்கோ மதுரை எப்படி இருக்கோ கோயம்புத்தூர் எப்படி இருக்கோ அதே மாதிரி திருச்சி அடுத்த லெவலை நோக்கி போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸ்கொயர் ஃபீட் சுத்தி என்ன ரேட் போயிட்டு இருக்கு விஐபி நம்ம எவ்வளவு பண்றோம் சார்? சோ பொதுவாகவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு லேஅவுட் லான்ச் பண்ணும்போது டிடிசிபி கைட்லைனோட லான்ச் பண்ணும்போது நிஜமாவே சொல்றேன் அந்த ரேட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா கைட்லைன்ஸை மேட்ச் பண்ற மாதிரி நம்ம எல்லாமே கொடுத்தாகணும். கிட்டத்தட்ட 35% கழிவு இதுல இருக்குது சரிங்களா. ஆனா நம்ம விஐபி வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே நிதர்சனமான ரேட் போடுறதுனால ஃபேஸ் 1 சோல்ட் அவுட் ஆகி ஃபேஸ் 2 வந்திருக்குது. சோ இங்க ஒரு கஸ்டமர் எனக்கு 8 லட்சம் தான் இருக்குது பணம் எனக்கு ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னா இங்க அதை ஸ்டார்டிங் பிரைஸ் இருந்து வாங்கிக்கலாம். எனக்கு இல்ல சார் வெறும் 24.5 லட்சம் தான் என்கிட்ட இருக்குது எனக்கு ஒரு வீட்டோட வேணும் அப்படின்னா அதுக்கு தந்தாங்க அம்யூனிட்டிஸும் சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுத்து வீட்டையும் நம்ம கொடுத்துடலாம். ஓகே. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க லேண்டா வேணாலும் எடுத்துக்கலாம் இல்ல வீடா வேணாலும் போய்க்கலாம். இமீடியட்டா இடம் வாங்கி வீடு கட்டணும்னா ஒரு பக்காவான லொகேஷன் இது மிஸ் பண்ணிடாதீங்க. திருச்சியை சுத்தி நிறைய இடங்களை மிஸ் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த ப்ராஜெக்ட் சைட் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதான் நாங்க வந்து சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு சைட் விசிட் வரணும் அப்படின்னா டிஸ்பிளேல உள்ள நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் கால் பண்ணிட்டு விசிட் வந்தீங்கன்னா போதும் கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. சார் அதே மாதிரி இங்க பிளாட் எடுக்கிறவங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லீகல் எப்படி சார் அப்ரூவ்ட் சைட்டா? நம்ம 50 இயர்ஸ்க்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஏற்கனவே இந்த இடத்துல 230 கஸ்டமர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வீடுகளே கட்ட நம்ம பார்க்க முடியறதுனால இங்க லீகல் சம்பந்தப்பட்ட எந்த இஷ்யூஸ் இருக்காதுன்னு இவங்களே சாட்சியா இருக்கிறாங்க சரிங்களா. முதல் விஷயம் அப்ப லீகல் வந்து கிறிஸ்டல் கிளியர். இது கேட்டட் கமிட்டி அப்படிங்கிறது 3 இயர்ஸ் வந்து கம்பெனி என்ன பண்றாங்க உங்களுக்கு செக்யூரிட்டி கார்டை போட்டு மெயின்டைன் பண்ணி கொடுக்குறாங்க சரிங்களா. ஃப்ரம் த டேட் ஆஃப் லான்ச்சிங்ல இருந்து 3 இயர்ஸ் நம்ம என்ன பண்றாங்க செக்யூரிட்டி கார்டை போட்டு மெயின்டைன் பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் போக என்ன பியூட்டி அப்படின்னா இன்னைக்கு இந்த இடத்துல எனக்கு ஒரு ரெண்டல் இன்கம் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கூட இதுல வீடு கட்டி இங்க ரெண்டலுக்கு நம்ம விடலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேசிக் அம்யூனிட்டிஸா இருக்கட்டும் ஃபெசிலிட்டிஸா இருக்கட்டும் கேட்டட் கம்யூனிட்டி ஒரு ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டியே உள்ள வந்து கிரியேட் ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக பாக்குறீங்கன்னா உங்களுக்கான ஒரு ப்ராஜெக்ட் சைட் தான் இது. ஸோ இந்த ஆஃபர்ஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க சார். அதே மாதிரி இப்போ இமிடியேட்டா புக் பண்றவங்களுக்கு என்ன ஆஃபர் பண்ணி கொடுக்க போறோம்? 1000 ஸ்கொயர் ஃபீட் மேல நீங்க புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 கிராம் கோல்டு காயினுங்க. 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கீழே நீங்க புக் பண்ணீங்க அப்படின்னா பிராண்டட் பிரீத்தி மிக்ஸி நம்ம கொடுத்துடலாம். இது மட்டும் இல்ல 30 டேஸ்க்குள்ள நம்ம அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆஃபர்ஸ் நம்ம வேலிட் பண்ணி கொடுத்துடலாம். ஐயா சைட் பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமாங்க. உங்களை பத்தி டீடைல் கொஞ்சம் சொல்லிருங்க. என் பேர் எம் கணேசனுங்க. சரிங்கய்யா. இங்கே திருச்சியில் 23 வருஷமாக இருக்கோம். ஒரு பிளாட்டு வாங்கியிருக்க வீடு கட்டலான்ட்டு இருக்கோம். மின்சார வசதிகள் தண்ணி வசதிகள் ரோடு வசதிகள் எல்லாம் சௌகரியமாக இருக்கிறதுனால இங்கே செய்யலான்ட்டு. ஓகே. மற்றவங்களும் வந்து பார்த்து வாங்கலாமா ஐயா? வாங்கலாங்க, தாராளமாக வாங்கலாம். எந்த கவலையும் இல்லாமல் நல்லா வாங்கலாம், தைரியமாக வாங்கலாம். கைஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. திருச்சியில் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பிரைம் லொக்கேஷனில் எல்லாமே ப்ரீமியம் வில்லா பிளாட் இமீடியட்டாக இடம் வாங்கி வீடு கட்ட முடியும். மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே டியூன் கைஸ். சசிரால் கேஸ். தேங்க்யூ சார்.